வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. நம்ம டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பொருள்களே நமக்கு ஆபத்தா இருக்கு, அதனாலே நம்மளுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள், ஈவன் நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இருந்து நம்ம டெய்லியும் டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும், சோப்பு, இல்ல ஈவன் நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதனால எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். எப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உடம்புல கலந்து நம்மளுடைய ஹார்மோனோட பேலன்ஸை சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ இதனால ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய இந்த ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. இது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் ஃபர்டிலிட்டின்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே அவங்க ஓவரால் ஹெல்த்தே இதனால பாதிக்கப்படக்கூடியது. ஏன் ஈவன் கேன்சர் வரைக்கும் கூட வருது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தான் நம்ம எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் என்ன, இந்த கெமிக்கல்ஸ் எங்கிருந்து வருது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கெமிக்கல்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறது எதுன்னா, இப்போ நிறைய ஆட்ல பார்த்துருப்பீங்க BPA ஃப்ரீ, இல்லைன்னா பேரபன் ஃப்ரீ, இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இந்த BPA பேரபன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன, எதுக்காக அதெல்லாம் இந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், அதாவது டெய்லியும் குளிக்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய பாடி வாஷ், சோப்பு, அப்புறம் லேடிஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக்கு, ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷேவிங் க்ரீம். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அப்போதான் அந்த பொருள் கெட்டு போகாமல் அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இன்னொன்று அது பண்ணக்கூடிய அந்த வேலையை என்ஹான்ஸ் பண்ணி தர முடியும். ஸோ இதுக்காக அவங்க கண்டிப்பாக அதில் இந்த ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் நம்ம டே டு டே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல மிகப்பெரிய ஆர்கனே நம்மளுடைய ஸ்கின் தான், தோல். ஸோ இதை நம்ம இப்போ பாடியிலலாம் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஸ்கின் மூலமாக ஈஸியாக அது அப்சார்ப் ஆகி நம்மளுடைய ரத்தத்தில் கலந்துருது. இது ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நடக்கிற விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் நம்ம அதை தொடர்ந்து ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப அது நம்மளுடைய பிளட்ல கலந்து நம்மளுடைய ஹார்மோன் பேலன்ஸை மாத்தி விட்டுருது. ஸோ இதனாலேயே ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் இதுல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெண்கள்ல பார்த்தோம்னா அவங்களுடைய மாதவிடாய் இர்ரெகுலர் ஆகும், இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வரும். அவங்களுடைய கருமுட்டையில பாத்தீங்கன்னா சினைமுட்டையில நீர்க்கட்டிகள், PCODன்னு சொல்றதோ, இல்ல எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட், ஈவன் யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு கட்டிகள். ஸோ இந்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் பெண்கள்ல வருது. அதே மாதிரி ஆண்கள்லையுமே அவங்களுடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, அதோட மொட்டிலிட்டி, அதோட ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் எல்லாமே கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த கெமிக்கல்ஸ்னால நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்டா நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா எப்படி ஓரளவு அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம இப்போ ஈவன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே வாங்கினோம்னா அதை கம்ப்ளீட்டாக நல்லாவே வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல போச்சுன்னா தொந்தரவு வரும். ஸோ அதுக்காக நம்ம எப்பயுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறப்ப அதை கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்லேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அந்த ரூமில் ஃப்ரெஷ்னஸ், ஏர் ஃப்ரெஷ்னஸ் ஆகட்டும், இல்லை காரில் அந்த ஏர் ஸ்ப்ரே ஃப்ரெஷ்னஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது தவிர்த்து நம்ம எப்பயுமே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம்னா ஒரு 2 times அதை பத்தி நம்ம திங்க் பண்ணணும். என்னன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறோம்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு கிளாஸ் பாட்டில்ஸோ இல்ல சில்வர் பாட்டில்ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈவன் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் ஃபுட்டை ஸ்டோர் பண்றதா இருந்தா கூட பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அவாய்ட் பண்ணலாம். டேக் அவே ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும், பிளாஸ்டிக்ஸோ இல்லைன்னா ஃபாயில் கவர்ஸ் இதெல்லாம் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கடையில் போகிறப்பையும் ஆல்ரெடி கேண்ட் ஃபுட்டு, பேக் பண்ண ஃபுட்ஸ் வாங்குறதையும் ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் ரேப்பிங்ஸ், கிளிங் ரேப் போட்டு வச்சிருந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்காமல் இருந்தோம்னாலே ஓரளவுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இப்போ எந்த ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் அந்த லேபிள் எல்லாம் நம்ம செக் பண்ணணும். நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த BPA, பேரபன் இதெல்லாம் அதில் எப்படி இருக்கா அப்படிங்கிற அந்த கெமிக்கல்ஸ் ஓரளவுக்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ PPA ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீன்னு இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத பயன்படுத்துறது மூலமா இந்த கெமிக்கலோட எக்ஸ்போஷர் ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கொள்ள முடியும். ஈவன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லையுமே இப்போ மாய்ஸ்சரைசருக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கோகனட் ஆயிலோ இல்லை ஆலோவேராவோ ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சோப்ஸ் எல்லாமே ஒரு ஹேண்ட்மேடு சோப்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்றது மூலமா ரொம்ப அதிக அளவு நம்ம இந்த கெமிக்கலுக்கு எக்ஸ்போஷர் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான்.
ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம கொஞ்சம் டே டு டே ஆக்டிவிட்டியில் ரொம்ப இந்த கெமிக்கல்ஸோட எக்ஸ்போஷர் அதிகம் இல்லாமல் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். கொஞ்சம் அது மூலமாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலையும் கொண்டு வர முடியும். தேங்க்யூ.